இப்ப நேற்று நடந்த விழுப்புரம் மத்திய மாவட்ட செயற்குழு கூட்டத்துல எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கலந்துக்கிட்டு, பொறுப்பாளரா கலந்துக்கிட்டு பேசம்போது கூட, அங்க இருக்கக்கூடிய ஃப்ளெக்ஸு, கட்டவுட்லாம் வந்து பொன்முடி புகைப்படமும் இடம்பெறல. அவர் பேரு கூட குறிப்பிடல. ஏன்னா, இப்போ திட்ட வந்து திட்டமிட்டே வந்து பொன்முடிய வந்து புறக்கணிக்கிறாங்க. கட்சி மேலிடம் வந்து புறக்கணித்த நிலையில, இந்த உள்ளூர் கட்சி நிர்வாகிகளும் வந்து புறக்கணிக்கிறாங்க. பொன்முடியோட ஆதரவாளர்கள் மத்தியில வந்து ஒரு பெரிய சலசலப்பு ஏற்படுத்தியிருக்கு. அங்க வந்து லட்சுமணன் எம்.எல்.ஏ.வா இருக்கக்கூடிய லட்சுமணன் அவரு வந்து பொன்முடிய ஓவர்டேக் பண்ணி மேல வர பார்க்கிறாருன்னு சொல்லி ஒரு பேச்சும் அடிபடுது. ஸோ அத பத்தி சொல்லுங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, லக்ஷ்மணன் யார அ வெற்றி பெற்று எம்.எல்.ஏ ஆனார் அப்டின்னா, சி.வி. சண்முகத்த வந்து தோற்கடிச்சு எம்.எல்.ஏ ஆயிருக்கிறார். 2011ல விழுப்புரம் தொகுதிக்கு வந்து சி.வி. சண்முகம் வர்றார். 2006 வரைக்கும் வந்து சி.வி. சண்முகம் வந்து திண்டிவனம் தொகுதியில தான் வந்து போட்டியிட்டுட்டு இருந்தார். 2008 தொகுதி மறுசீரமைப்புல திண்டிவனம் வந்து தனி தொகுதியா மாறுது. 2011ல விழுப்புரத்துல வந்து பொன்முடிய எதிர்த்து வந்து சி.வி. சண்முகத்த ஜெயலலிதா களமிறக்குறாங்க. அவர் வந்து பொன்முடிய தோற்கடிச்சிடுறார். இந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு 2016 தேர்தல சந்திச்சப்போ, விழுப்புரம் தொகுதிய முஸ்லீம் லீக்குக்கு குடுத்துட்டு, பொன்முடி வந்து திருக்கோயிலூர் தொகுதிக்கு வந்து மாறிடுறார். மாறி வந்து ஒரு வெற்றி பெறார். சி.வி. சண்முகத்த எதிர்த்து யாரு போட்டியிடுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து இங்க அடிபட்டுக்கிட்டே இருக்கு. 2021 சட்டப்பேரவை தேர்தல்ல வந்து ஐபேக் வந்து 2 ஆப்ஷன் குடுத்தாங்க. ஒண்ணு பொன்முடிக்கு சீட்டு குடுக்காதீங்க. அவருக்கு சீட்டு குடுக்கிறதா இருந்தா, விழுப்புரத்துல வந்து சி.வி. சண்முகத்த எதிர்த்து சீட்டு குடுங்க. அவர் சி.வி. சண்முகத்த தோற்கடிச்சு வந்தாருன்னா, அவருக்கு அமைச்சர் பதவி குடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து அவங்க குடுத்தாங்க. அத மீறி தான் வந்து அவருக்கு திருக்கோயிலூர்ல சீட்டு கொடுக்கப்பட்டது. அந்த மாதிரியான சூழல்ல தான் 2020ல லட்சுமணன் வந்து திமுகவுக்கு வரார். அதிமுகல ராஜ்யசபா எம்பியா இருந்தார். அதுக்கு பிறகு வந்து ஓபிஎஸ் ஆதரவாளரா இருந்து அவரு திமுகவுக்கு வர்றாரு. அங்க சி.வி. சண்முகத்த மீறி வளர முடியாம அவர் திமுகவுக்கு வர்றார். அவருக்கு திமுக விழுப்புரம் தொகுதியில சீட்டு குடுக்குறாங்க. அவர் வெற்றியும் பெற்றுறார் அப்படிங்கும்போது